வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பயணத்தின் முதற்கட்டமாக இன்று அபுதாபி செல்லும் அவர் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயத் அல் நஹ்யானை சந்திக்கிறார். இரு தலைவர்களும் எரிசக்தி ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் எனவும், எரிசக்தி பாதுகாப்பு இந்த சந்திப்பின் முக்கிய கருப்பொருளாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் குறைந்த காலத்திலேயே நாட்டு மக்களிடம் முழு நம்பிக்கை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். இந்தியாவின் உள்நாட்டு தற்காப்பு மற்றும் விண்வெளி திறன்களை வலுப்படுத்தும் வகையில் ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீ சத்ய சாய் மாவட்டத்தில் உள்ள புட்டபர்த்தியில் மேம்பட்ட நடுத்தர போர் விமான திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்று நடைபெற உள்ளது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். வரவிருக்கும் நீட் தேர்வுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இல்லத்தில் நேற்று மாலை உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நீட் தேர்வை எவ்வித சிக்கலுமின்றி மற்றும் திறம்பட நடத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான கலந்தாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நேற்று சீனா சென்ற அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்தார். பெய்ஜிங்கில் நடந்த இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆகியவற்றில் பதற்றம் நிலவினாலும் மோதலை தவிர்த்து ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தங்க நகை ஏற்றுமதியாளர்கள் வரியின்றி ஒரு உரிமத்திற்கு அதிகபட்சமாக இனி 100 கிலோ தங்கம் மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.